நாகலோக சக்திகள் அனைத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. சரணகதி அடைஞ்சிட்டு போகணும். சீக்கிரமா 2 பேரும் வழியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பத்தி யோசிங்களேன். உன்னோட பாவம் செஞ்ச உடல்ல இருந்து ரத்தத்தை சமர்ப்பணமா எடுத்துக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். சாவுடா சாவுடா. முட்டாள்தனத்தால உன்னோட அகங்காரத்தால பேராசைக்கு பலியாகி என் குடும்பத்துக்கு செய்யக்கூடாத அநியாயங்கள் எல்லாம் செஞ்சு என்னோட மொத்த குடும்பத்தையுமே நிர்மூலமாக்குன உனக்கு இந்த தண்டனை பத்தாது. நீ இப்ப செத்து போயிருக்கலாம், ஒத்துக்கிற. ஆனா உன்னை இப்படி பலி வாங்கறதால மட்டும் பழி வாங்கணுங்கிற என்னுடைய தாகம் தனியாது ருத்ரா. எனக்கு இன்னும் நிறைய பலிகள் வேணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல உன்னை பார்க்கறதுக்காக உன்னுடைய மொத்த குடும்பமும் இங்க வரும். விட மாட்டேன். வரிசையா ஒவ்வொருத்தரையா உங்க மொத்த குடும்பத்தையும் பலி வாங்க வேண்டாம். பழி வாங்கணுங்கிற என் தாகத்தை தனிச்சுப்பேண்டா. அடுத்து யார் வராங்களோ வரட்டும். இன்னைக்கு எல்லா ரகசியங்களும் வெளியில வரட்டும். ஒருத்தரையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். உன்னுடைய மொத்த குடும்பமும் நிர்மூலமாகியே தீரணும். என்ன ஆச்சு அமிர்தா உனக்கு? எதுக்கா இப்படி எல்லாம் பேசுற? பொறுமையை இழக்க கூடாது, ஆவேசப்படக்கூடாதுன்னு எனக்கு புத்தி சொல்லிட்டு இருந்த நீ இப்ப அவசரப்படுற. நான் சொல்றது கொஞ்சம் கேளு அமிர்தா. முதல்ல அங்கிருந்து கிளம்பி போ. முடியாது சேஷா. இன்னைக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். எல்லாமே முடிவுக்கு வரட்டும். எப்படி இருந்தாலும் நீ எனக்கு துணையா இருக்கல்ல, வா. இன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் பலி வாங்கிடலாம். தயாரா வா சேஷா. நீங்க எல்லாரும் வரதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன காரியம் பண்ண போறேன் இந்த அமிர்தா? எனக்கு புரிய மாட்டேங்குது. அமிர்தா, அந்த துஷ்டனை நீ சம்ஹாரம் பண்ணது நல்லதா போச்சு. ஆனா இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு கடுகளவும் சரியில்லை மகளே. நான் சொல்றத கேளு. நீ இப்ப ரொம்ப ஆவேசத்துல இருக்க. ஆத்திரப்படும் போது அவசர புத்திங்கிறது சகஜம்தான். ஆனா ஆத்திரப்பட்டு அவசரத்துல ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் அமிர்தா. அமிர்தா, தலைக்கு ஏறின கோவத்தை விட கைக்குள்ள இருக்கிற அமைதி தான் முக்கியம். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நாகமணி உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு அமிர்தா. இப்படியே நேரம் நழுவி போயிடும். அமிர்தா, எந்த காரணத்தை கொண்டு அவனுடைய தேகம் அங்க அப்படியே கிடக்க கூடாது. இல்ல குருவே, இப்போ என்னுடைய ஒரே குறிக்கோள் பகைவனுடைய சம்ஹாரம். அவ்வளவுதான். அந்த குறிக்கோளை நிறைவேற்றிக்கிறதுக்காக எவ்வளவு ஆபத்து வந்தாலும் எதிர்க்கிறதுக்கு நான் தயார். எதுக்காகவும் நான் இப்போ பின்வாங்க மாட்டேன். முன் வச்ச கால பின் வைக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல குருவே. அமிர்தா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி நடக்கிறது சரியில்லை மகளே. இது நான் உனக்கு கொடுக்கிற எச்சரிக்கையா கூட நீ எடுத்துக்கலாம்.
காரணம் எதுவும் கேட்காம முதல்ல அந்த ருத்ரனோட தேகத்தை கோவிலை விட்டு வெளியே கொண்டு போ அமிர்தா. அமிர்தா, அது அங்க இருந்த ஆபத்து தான் அதிகரிக்கும். அமிர்தா, இப்படி நேரத்தை வீணாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட கால நேரம் இல்ல. அவங்க எல்லாரும் அங்க வந்து சேரத்துக்குள்ள நீ அங்க இருந்து போயாகணும். என் பேச்ச கேளு அமிர்தா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க அமிர்தா? அவனோட உடலை மொத்தமா இழிச்சிடு, இப்பவே அழிச்சிடு. அமிர்தா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நிஜமாவே அவ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா என்ன பண்றது? அப்படின்னா அர்ஜுன். ஏங்க அமிர்தா, நான் அப்பவே சொன்னல, சித்தப்பாக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடுங்க. அவர் நல்லபடியா இருப்பாரு. இருந்தாலும் அர்ஜுன், இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வேதனையா இருக்கு. ஆமாப்பா, ருத்ரனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை நமக்கு. அமிர்தா, நீ என்ன காரியம் பண்ண பாக்குறேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? நீயே உன் கையால நம்ம செய்ய போற காரியத்துல மண்ணெல்லி போடுற மாதிரி இருக்கு. நீ இப்ப செய்ய நினைக்கிற இந்த முட்டாள்தனமான காரியத்தால நமக்கு நாகமணி கிடைக்கும் நினைக்கிறியா? இல்ல அமிர்தா, இத்தனை நாள் பொறுமையா இருந்த நீயே இப்படி பண்ண எப்படி? நீ பொறுமை இழந்தா நாகமணி நம்ம கைக்கு எப்படி கிடைக்கும்? நீயே சொல்லு. அப்படின்னா நிதானமா யோசிச்சு பாரு அமிர்தா. நாகமணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பலமான சம்பந்தம் இருக்குன்னு உனக்கு தோணலையா? அப்படி இல்லைன்னா இத்தனை நாள் நம்ம உலகத்தோட சொத்தான அந்த நாகமணி நம்ம கண்ணிலேயே படாத அளவுக்கு இவங்க வீட்டுக்குள்ளேயே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு அமிர்தா. இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால நம்ம செய்யணும்னு நினைச்ச எல்லா காரியங்களும் தோல்வி அடைஞ்சிடும். இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்த நாம கடைசியில தோல்வி அடைய வேண்டியிருக்கும். பிடிவாதத்தை விட்டுடு அமிர்தா. சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. நாங்க எல்லாரும் கோவில் பக்கத்துல தான் இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். கிளம்பு அமிர்தா. அண்ணா, இந்த கோவில தான் இருக்கணும். ஷுவரடா, நிச்சயமா இதுதானே இருக்கும். ஆமாண்ணா, இந்த பக்கம் வேற கோவில் எதுவும் கிடையாது. வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க அத்தை. சித்தப்பா வா. சித்தையா, சித்தையா, நீ எப்படி இங்க? நீ எதுக்காக இங்க வந்த? அது வந்து அம்மா, சித்தப்பா, நீங்க பேசும் போது கருடன் கோயிலுக்கு போகணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என் காதுல விழுந்துச்சு. நானும் கூட வரேன்னு சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க. சித்தப்பா, எனக்கு மனசு தாங்கலம்மா. ருத்ரையா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்தேன். இந்த நேரத்துல உதவிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேனு தான்மா வந்தேன். சரி சரி, வா. ருத்ரா, ருத்ரா, ருத்ரையா, 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 ருத்ரா, ருத்ரையா.
மாமா சித்தப்பா சித்தப்பா மாமா சித்தப்பா மாமா சித்தப்பா ருத்ரா ருத்ரையா ருத்ரா எங்கடா இருக்க? ருத்ராயா எங்க இருப்பான்? ருத்ரையா ருத்ரையா சித்தப்பா மாமா மாமா அந்த ருத்ரா இக்கேடாவது கெட்டு போகட்டும், எனக்கு என்ன. ஆனா இவங்க முன்னாடி நான் சோகமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணுமே. ருத்ரா ருத்ரா எங்க இருக்கப்பா? ஐயோ என் மகனுக்கு என்ன ஆச்சு? ருத்ரா சித்தப்பா ருத்ரா ருத்ரா எங்க அர்ஜுன், அத்தை, பாட்டி எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன என்னாச்சு? இங்க பாருங்க. இந்த போன் மாமாவோடது தானே? ஐயோ, அப்படின்னா நம்ம ருத்ரா ஏதோ ஆபத்துல இருக்கான் போல இருக்கு. அர்ஜுன் இப்ப என்னடா பண்றது? ருத்ரனை எங்கன்னு போய் தேடுறது? அம்மா பயப்படாதீங்கம்மா, மறுபடியும் இங்க தேடி பார்க்கலாம், இருப்பாரு. எல்லாரும் தைரியமா இருங்க. ஆமாமா, இந்த ரத்தம் அந்த நாகராணி இது கூட இருக்கலாம். பாசிட்டிவா யோசிக்குமா? இந்த ரத்தம் நாகராணியோடதா இருக்காதுடா, அந்த ருத்ராவோடதா தான் இருக்கணும். நான் என்ன நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு போல இருக்கேன். அப்பல இருந்து எல்லாரும் சுற்றி சுத்தி இங்கேயே தேடிக்கிட்டு இருக்கமே. யுத்தங்கிற போது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? சுத்தி முத்திய தேடுங்க. கோயிலுக்கு உள்ள வெளியே எல்லா இடத்தையும் தேடணும். வாங்க, சீக்கிரம் வாங்க. அமிர்தா, இன்னும் என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த தேகத்தை அழிச்சிடு, அப்படியே எரிச்சிடு அமிர்தா. அது முடியாது குருவே, அது மட்டும் என்னால முடியாது. மனசு பூரா கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கிறவன் இவன். இத்தனை நாள் உயிரோட இருந்த இந்த தேகத்துக்கு அவ்வளவு சுலபமா முக்தி கொடுத்துருவேன் நினைச்சுங்களா? இவன மாதிரி கேவலமானவனுடைய தேகத்தை நாய், நரி, கழுகு கொத்தி கொத்தி இவனை திங்கணும். கெட்டவனாவே வாழ்ந்துட்டான், கெட்டவனாவே செத்துட்டான். இவனுடைய தேகத்துக்கும் கெட்டதாதான் ஈவச்சடங்கு நடக்கணும். இவன மாதிரி கேவலமானவனுக்கு இறுதி சடங்கு மட்டும்தான் ஒரு கேடு.
வேண்டாம் அமிர்தா, என் பேச்ச கேளு. நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அந்த தேகத்தை அழிச்சிடு. முடியாது குருவே. மனுஷன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் அவனை பத்தி நல்லதா பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த கேடு கெட்டவனுடைய சாவு, அதுவும் என் கையாலேயே ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இவன் மேல இருக்கிற கோபம் இன்னும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். அனுபவிக்கட்டும். இவனுடைய பணம் இங்கேயே கடந்து ஒழுகி நாரட்டும். காட்டு விலங்குகளுக்கெல்லாம் ஆகாரமா இருக்கணும். அனாத பணமா இவனுடைய ஆன்மா அவஸ்தைப்பட்டு துடி துடின்னு துடிக்கணும். அதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ருத்ரையா, ருத்ரா எங்கடா இருக்க? மாமா, மாமா, ஐயோ சின்ன மாமா, ஐயோ, ருத்ரா, ஐயோ ருத்ரா, 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 யாரு வம்புக்கும் போகாம நல்ல பிள்ளையா இருப்பியே. போயும் ஒரு பாம்பு கிட்ட பலி ஆயிட்டியேடா. உனக்கு ஏண்டா இப்படி ஒரு நிலைமை? ஐயோ கடவுளே, என் பிள்ளைய எழுந்துட்டு தவிக்கிறேனே. இந்த தாய்க்கு இனிமே யார்தான் ஆதரவு? ஏய் நாகராணி, கடைசியில உன் பழிய நீ தீர்த்துக்கிட்டல. நீ உருப்பட மாட்ட, நிச்சயமா நீ உருப்பட மாட்ட. ஒரு தாய்க்கு பிள்ளை இல்லாம பண்ணிட்டல. இந்த தாயோட சாபம் உன்னை சும்மா விடவே விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. அநியாயமா என் பிள்ளை ருத்ராவை பலி வாங்கிட்டியே. ஐயோ கடவுளே, ஐயோ ருத்ரா, நாகமணின்னு கடைசியில உன் உயிரையே விட்டுட்டேடா. உனக்கு இதெல்லாம் தேவையாடா ருத்ரா? அநியாயமா என் பிள்ளை ருத்ராவை பலி வாங்கிட்டியே. ஐயோ கடவுளே, ஐயோ.